ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2014 ஒரு பாடி ஹாரர் படமாக வெளிவந்த ஸ்டாரி ஐஸ் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட அந்த எய்முக்காண்டி எந்த லெவலுக்கு போகிறா, அதான் இந்த படத்தோட நாட். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். இந்த படத்தோட கதாநாயகி பேர் சாரா. இவங்க அங்கே லோக்கலில் உள்ள சிக்கன் ஃப்ரைட் ஷாப் அங்கே வெயிட்ரஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் ஒவ்வொரு ஃபிலிம் கம்பெனியாக போய் ஆடிஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணி எப்படியாவது சான்ஸ் வாங்கி நம்ம பெரிய ஹீரோயின் ஆயிடணும் அப்படிங்கறதான் இவங்களோட லட்சியமே. பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட், ஆனா அதனாலேயே இவங்க கூட உள்ள கேங் யாரு கூட இந்த பொண்ணு மிங்கிள் ஆகாது. அவனுக்குலாம் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு கூப்பிட்டா கூட இந்த பொண்ணு இல்ல நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுது. இதனாலேயே அந்த கேங் உள்ள பொண்ணுங்க பசங்க எல்லாருமே இந்த பொண்ணை நீயா சினிமாவில் நடிக்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு டீஸ் பண்ற மாதிரியே பேசுறானுங்க. இந்த பொண்ணு அந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப்ல வேலை பார்த்து அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் தன்னோட வீட்டு செலவு தன்னோட சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சில்வர் ஸ்கிரீன் அப்படின்ற தங்களோட அடுத்த படத்துக்கு ஆட்களை தேர்வு செய்ய ஆடிஷன் நடத்துறாங்க. அதுக்கு இந்த பொண்ணை இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்க அங்க சாரா. ஸோ இவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறாங்க ஆடிஷனுக்கு. அங்க போனா இவங்கள மாதிரியே இன்னொரு 10 பேர் நடிகையான்ற கனவோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிஷன் முடிஞ்சு ஒவ்வொரு பொண்ணா வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுல எல்லா பொண்ணுங்களும் போகும்போது அழுதுகிட்டே போறாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஆஹா, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்றானுங்க, நம்மளையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடய இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சாரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க உடனே உள்ள போறாங்க ஆடிஷனுக்கு. ஆஹா, நம்மளை செலக்ட் பண்ணுவானுங்களா இல்லையா அப்படின்ற அந்த டென்ஷன்லயே அந்த ரூமுக்குள்ள போறாங்க. இவங்க உள்ள என்ட்ரானோடனே நான் டைலாக் சொல்லி காட்டவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேப்பர்ஸ் எடுத்து அவங்க இல்லை வேணாம் அப்படின்னோன்னா இவங்க ஃபோட்டோகிராஃபை கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இங்கே ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டு போகிறாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து எதையும் சேஞ்ச் பண்ணாது, நான் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க பேசாதீங்க, செஞ்சு காமிங்க அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க. பட் அவங்க வந்துட்டு ஓகே, ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி, நாங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா தேவைப்பட்டா கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வெளியில வந்துட்டு அங்கே உள்ள பாத்ரூம் போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமா முடியெல்லாம் பிச்சுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த டோரெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை அங்கே செலக்டரா ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து பாத்துடுறாங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்றாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு வேணும், இது அப்படியே வந்து அந்த ஆடிஷன் ரூம்ல இங்க என்ன பண்ணனியோ அதை அங்க வந்து பண்ணு அப்படிங்குது. இவங்களுக்கு ஒரே ஷாக், என்னடா இதை அப்படியே பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அங்க அதை அப்படியே பண்ணி காட்டுறாங்க. ஸோ அந்த செலக்டர்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்றோம், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. போனோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மூவிக்கு ஆடிஷன் போனே செலக்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாரா வந்துட்டு இல்லை அவங்க கால் பண்ணேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வேலைக்கு. இவங்க அடுத்த நாள் அந்த சிக்கன் ஃப்ரைட் ஷாப்க்கு போயிட்டு வெயிட்ரஸா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கால் வருது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, நீங்கள் திருப்பி வரணும் அப்படின்றாங்க. இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிக்கன் ஃப்ரைட் ஷாப்ல அங்க உள்ள மேனேஜர் இவங்களை கூப்பிட்டு, என்ன சாரா நீ வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேன்ற, போன் பேசிட்டே இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு இவங்க இல்ல, எனக்கு அங்க முக்கியமான கால், அதனாலதான் நான் பேசுறேன் அப்படின்னாங்க. உனக்கு எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பேசு, இங்க நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எங்க கடையை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க அப்படின்றாரு. அதுக்கு அவங்க, இந்த கடையில வேலை பார்க்கறது எனக்கு முக்கியம் இல்ல, நான் வந்து ஹீரோயின் ஆகணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்றாங்க. அதுக்கு அவரு, இந்த கடையில இந்த வெயிட்ரஸ் வேலை கிடைக்காம நிறைய பொண்ணுங்க வெளியில சுத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ கொஞ்சம் நினைச்சு பாருமா அப்படின்றாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களே வாக்குவாதமே பிரச்சனை ஆயிருது. இவங்க உடனே எனக்கு வேலை முக்கியம் இல்ல, என்னோட எய்ம் தான் முக்கியம் அப்படின்ட்டு இவங்க அந்த வேலையை தூக்கி போட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. திருப்பி இவங்க அந்த ஆடிஷன் ரூம்குள்ள போறாங்க. உள்ள ஃபுல்லா ஒரே டார்க்கா இருக்கு. அதுக்கு அங்க உள்ள செலக்டர்ஸ் அந்த பிங்க் மார்க் கிட்ட வந்து நில்லுங்க அப்படின்றாங்க. இவங்க, எனக்கு கண்ணு தெரியல, ஒரே டார்க்கா இருக்கு, எப்படி பிங்க் மார்க் கிட்ட வர்றது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேஸுக்கு நேராக ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க கரெக்டாக. ஸோ இவங்க கரெக்டாக அந்த பிங்க் மார்க்கில் நிற்கிறாங்க. அந்த செலக்டர்ஸ் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க, உங்களோட ஃபிட்னஸை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஃபிட்னஸை செக் பண்ணணுமா அப்படின்ட்டு. செலக்டர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, நாங்கள் அப்போ தான் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்றாங்க யோசிச்சுட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நேர கரெக்டாக ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. அந்த சீன் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு டென்ஸ்டாகவே போகும். ஸோ இவங்க அடுத்த சீன்லேயே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்விம்மிங் பூலில் எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டு மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது. ஆனால் இதை அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இதை பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ற இன்னொரு ஃப்ரெண்டு, என்னடா அவ விழுந்து அடிபட்டு இருக்கு, இவ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வியடா இவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஆடிஷன்னாலதான் இவங்க இந்த அளவு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண முடியுது.
இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய லெவல் ஆர்ட் ஒர்க் அந்த மாதிரி டெக்னிக் அதெல்லாம் இந்த படத்தில் கிடையாது. இந்த படம் சில்ட்ரன்ஸ் லைட் ஹார்ட்டட் பீப்புள் இவங்க யாருமே இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதை நாங்கள் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவு மைனஸ் என்னன்னா, இந்த ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு இது காட்சிகளாக தான் நகருதே தவிர இது ஸ்டோரியாக அதனோட அந்த ஃப்ளோவில் போகல. அதுதான் இந்த படத்தில் உள்ள பெரிய மைனஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒரு சில குறியீடுகள் இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக புரியல. அதை எதுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படின்றதும் தெரியல. அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக என்னன்னு தெரில. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ். அலெக்ஸ் எஸ்ஸோ அவங்க தான் சாரா அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. சும்மா அதாவது இன்னசென்ட்டாக நடந்துக்கிற அந்த சீன்ஸாக சரி, அப்புறம் அந்த வெறித்தனமாக ஆக்டிங் வெளிப்படுத்துகிற அந்த சீன்ஸ்லையும் சரி, சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் நடித்த நோவா சகன், ஃபேபியான் தெரேஸ் இவங்க எல்லாருமே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ரைட்டர்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கெவின் கோச் அப்புறம் டெனிஸ் வெட்மேர் இவங்க 2 பேரும் தான். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.